இறுதி யுத்தத்தின் போது கருணா பிள்ளையானின் தகவல்கள் எமக்கு தேவைப்படவில்லை. அதனை தாண்டி பிரபாகரன் இருந்த இடம் தொடர்பான தகவலை கூட கருணா எமக்கு வழங்கவில்லை. அது தவிர தமிழர்களின் இராணுவம் விடுதலை புலிகள் தான் என்பதை கருணாவும் பிள்ளையானும் நம்பியிருந்தார்கள். இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் முன்னாள் இராணுவ தளபதியான சரத் பொன்சேகா அவர்கள். இதனை தாண்டி பல விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது விடயத்திற்கு செல்லலாம். உள்நாட்டு யுத்தம் இடம்பெறுகின்ற போது பிள்ளையான் கருணாவின் தகவல்கள் எமக்கு தேவைப்படவில்லை என்று அப்போது இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தனியார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். தற்பொழுது பிள்ளையான் தொடர்பாக அதிக அளவில் பேசப்படுகின்றது. பிள்ளையான் போரை முடிவுக்கு கொண்டு வர உதவிய ஒரு தேசிய தலைவன் என்கின்ற அடிப்படையிலே, ஒரு தேசிய வீரர் என்கின்ற அடிப்படையிலே உதய கம்மன் பில போன்றவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இவை தொடர்பாக கேள்வி எழுப்புகின்ற போதே சரத் பொன்சேகா அவர்கள் இது தொடர்பாக இவ்வாறு ஒரு பதிலை வழங்கி இருக்கின்றார். அதாவது புலிகள் அமைப்பு இருந்த காலத்தில் புலிகள் அமைப்பில் இருந்து கருணாவும் பிள்ளையானும் விலகி வந்திருந்தார்கள். அப்போது கருணாவிடம் 150 பேர் இருந்தார்கள். அதிலே 80 பேர் சிறுவர் போராளிகள். அது தவிர சிலர் கொழும்பிலே இருந்தார்கள். அவர்களுக்கான பாதுகாப்பினை நாங்கள் கொடுத்தோம். அதனை தாண்டி பிரபாகரன் அவர்கள் இருந்த இடம் தொடர்பாக கூட கருணா எமக்கு எந்தவித தகவலையும் வழங்கவில்லை. அது தவிர சில உளவு தகவல்களோ புலனாய்வு தகவல்களோ எங்களுக்கு தேவைப்படவில்லை. நான் அப்போது ஒரு வியூகத்தில் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தேன். அந்த வியூகத்துக்கு இந்த உளவு தகவல்கள் எல்லாம் தேவைப்படவில்லை. அது தவிர பயங்கரவாதிகள் எங்கு இருக்கின்றார்கள் என்கின்ற தகவலும் எனக்கு தேவைப்படுவதில்லை. ஏனென்றால் நாங்கள் தலையை தூக்கினால் முன்னால் பயங்கரவாதிகள் இருப்பார்கள். அப்படியான சூழ்நிலையில் தான் அவர்கள் எமக்கு எந்தவித தகவல்களும் வழங்கவும் இல்லை. அந்த தகவல்கள் எங்களுக்கு தேவைப்படவும் இல்லை. அது தவிர கருணாவின் ஆதரவாளர்களையோ அல்லது கருணாவுடன் வந்த முன்னாள் புலிகள் உறுப்பினர்களையோ நாங்கள் இராணுவ முகாமில் சேர்த்துக் கொள்ளவும் இல்லை, அங்கு வைத்திருக்கவும் இல்லை. அவர்களை ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் பயன்படுத்தினோம். அதாவது வாழைச்சேனை கஜுவத்தை எனப்படுகின்ற இடத்தில் நாங்கள் அவர்களை பயன்படுத்தியிருந்தோம். அவர்களுக்கு அந்த இடம் தொடர்பாக பரிச்சயம் இருக்கும் என்பதால் பயன்படுத்தியிருந்தோம். ஆனாலும் யுத்தம் முடிவடைவதற்குள்ளே யுத்தத்தை முடிக்காமல் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள். இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் சரத் பொன்சேகா அவர்கள். ஆக மொத்தத்தில் பிள்ளையானும் கருணாவும் எந்தவித தகவலையும் எங்களுக்கு வழங்கவில்லை, அவர்களால் எந்தவித நன்மையும் எங்களுக்கு இடம்பெறவில்லை என்று கூறிய சரத் பொன்சேகா அவர்கள் இன்னும் ஒரு தகவலையும் குறிப்பிட்டிருந்தார். அதாவது தமிழர்களின் இராணுவம் புலிகள் அமைப்புத்தான் என்பதை தமிழர்கள் நம்பியிருந்தார்கள். புலிகள் என் மீது தாக்குதல் நடத்துகின்ற போதெல்லாம் டயஸ்போராக்கள் கொண்டாடுவார்கள். அதே எண்ணம் தான், அதாவது புலிகள் தான் தமிழர்களின் இராணுவம் என்கின்ற எண்ணம் பிள்ளையானுக்கும் கருணாவுக்கும் இருந்தது. இவ்வாறு ஒரு தகவலையும் அவர் அதிலே குறிப்பிட்டிருந்தார். எனவே பிள்ளையான் தொடர்பாகத்தான் தற்பொழுது பெருமளவிலே பேசப்பட்டு வருகிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் முன்னாள் முதலமைச்சருமான சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறான நிலையில் அவருக்கும் உயிர்நாய் தாக்குதலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்கின்ற தகவலும் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதேவேளை அனைத்து குற்றச்சாட்டுகளையும் என் மீது போட்டு என்னை ஒரு அரசு தரப்பு சாட்சியாக மாற்றுவதற்கு அனூர் அரசாங்கம் முயற்சிக்கின்றது என்கின்ற தகவலை உதய கம்மன் பிளவை சந்திக்கின்ற போது பிள்ளையானவர்கள் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையத்தான் உதய கம்மன் பில் அவர்கள் பிள்ளையான் போரை முடிவுக்கு கொண்டு வர உதவிய ஒரு தேசிய வீரர் என்கின்ற அடிப்படையிலே பேசியிருந்தார். அது தவிர பிள்ளையான் எங்களுக்காக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நின்றார், ஆனால் இன்று அவரை பிடித்து சிறையிலே போட்டிருக்கின்றது இந்த அரசாங்கம் என்று அவர் பேசியிருந்தார். அது தவிர முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர் அவர்கள் கூட ஒரு தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது கொழும்பில் இருக்கின்ற பொதுஜன பெரமுன அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது பிள்ளையான் அவர்கள் தேசிய வீரர் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவ்வளவு விடயங்களை அவர்கள் செய்யவில்லை. ஆனால் பிள்ளையான் கருணா ஆகிய இருவரும் தங்களது பங்களிப்பை இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு செலுத்தினார்கள் என்கின்ற தகவலை அவர் வெளிப்படுத்தி இருந்தார். ஆகையால் இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பிள்ளையான் கருணாவின் பங்களிப்பு இருந்தது என்று. அதாவது முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உதய கம்மன்பல் அவர்கள் பிள்ளையான் வழங்கிய தகவலுக்கு அமையத்தான் எங்களுக்கு போரை முடிவுக்கு கொண்டு வர முடிந்தது, அவர்தான் வாழும் சாட்சி, புலிகள் அமைப்பு சிறுவர் போராளிகள் இணைத்தது என்பதையெல்லாம் அவர்தான் உறுதிப்படுத்துவார், அவர்தான் அதனை நேரடியாக பார்த்தவர், அவர்தான் சாட்சி என்கின்ற அடிப்படையில் எல்லாம் பேசியிருந்தார். ஆனால் சரத் பொன்சேகா அவர்களோ இல்லை இல்லை, எங்களது திறமையால் எந்த ஒரு தகவலும் இல்லாமல் நாங்கள் தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தோம் என்கின்ற அடிப்படையிலே அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். ஆனால் உலகிற்கே தெரியும், கடந்த காலத்தில் புலிகள் அமைப்பில் கருணாவும் பிள்ளையானும் இருந்த போது
ராணுவ தரப்பினால் ஒரு நகர்வை கூட முன்னகர்த்தி கொண்டு செல்ல முடியவில்லை. அவர்களுக்கு புலிகள் அமைப்பில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், எங்கே இருக்கின்றார்கள், அவர்களின் கட்டமைப்பு எப்படி இருக்கின்றது, இவ்வாறான எந்தவித தகவல்களையும் அறியாமலே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் பிள்ளையானும் கருணாவும் இங்கிருந்து பிரிந்து சென்றதன் பின்னர் அவர்கள் சில விடயங்களை இவர்களுக்கு கூறியிருந்தார்கள். உண்மையிலே புலிகள் அமைப்பில் எத்தனை படைகள் இருக்கின்றார்கள், அவர்கள் எங்கெங்கு இருக்கின்றார்கள், எந்தெந்த தளத்தில் இருக்கின்றார்கள், அவர்கள் ஒரு இடத்தில் மோதல் நடந்தால் அனைத்து படையினரையும் கொண்டு போய் அங்கே நிறுத்துவார்கள், வேறொரு இடத்தில் மோதல் நடந்தால் அந்த இடத்துக்கு கொண்டு நிப்பாட்டுவார்கள். அவர்கள் பறந்து நிற்க மாட்டார்கள். பறந்து தாக்குதல் நடத்தினால் அவர்களை இலகுவாக தோற்கடிக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தை கருணா ராணுவ தரப்புக்கு தெரிவித்ததாக விடுதலை புலிகள் அமைப்பு இருந்த காலப்பகுதியில் இந்த கருத்து அப்போது விடுதலை புலிகள் அமைப்பின் காலப்பகுதியில் உள்ளுக்குள்ளே, அதாவது விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த மக்களுக்குள் பேசப்பட்ட ஒரு விடயம். அந்த காலத்தில் விடுதலை புலிகள் இந்த தகவலை எல்லாம் பிரச்சார நடவடிக்கைகளின் போது பேசியிருந்தார்கள். அதனை நானே கேட்டிருக்கிறேன். ஆகவே இப்படியான தகவல்கள் அங்கு போய் சேர்ந்தன என்பதற்கு விடுதலை புலிகளே பல தகவல்களை அப்போது கூறியிருந்தார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் தான் இந்த விடயங்கள் தொடர்பாக தற்பொழுது சரத் பொன்சேகா அவர்கள் பெரும் வீரம் பேசுகின்றவர்களாக மாறி இருக்கின்றார். எங்களுக்கு யாருடைய பங்கு எல்லாம் இல்லை, நாங்கள் தான் அதை முடிவுக்கு கொண்டு வந்தோம், நான் தான் ஒரு வியூகம் அமைத்திருந்த அடிப்படையிலே அவர் ஒரு கருத்தை பதிவு செய்து தான் தான் முழுக்க முழுக்க போரை முடிவுக்கு கொண்டு வந்தேன் என்கின்ற ஒரு கிரெடிட்டை அவர் எடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றார் என்பதையும் அதை அவதானிக்கக்கூடிய வகையிலே இருந்தது. ஆகவே இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே புள்ளியான் கருணாவுக்கு ஒரு விடயத்தை கூறியாக வேண்டும். நீங்கள் புலிகள் அமைப்பில் இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ஏதோ ஒரு உங்களை சுயநலத்துக்காக விலகி சென்று ராணுவத்துடன் இணைந்தீர்கள், ராணுவத்திற்காக பல வேலைகளை செய்தீர்கள் என்று அவர்களால் பாதிக்கப்படுகின்றீர்கள். தமிழனுக்கு இதுதான் கடைசி வரை நடக்கும். அவர்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தாலோ அல்லது போராட்ட அமைப்பில் இருந்தாலோ அவர்கள் பயன்படுத்துவார்கள், பின்னர் தூக்கி எறிவார்கள். அதே போல சிங்கள தரப்புக்கு என்ன வேலை செய்தாலும் கடைசியில் உங்களை மாட்டிவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அதுதான் உயிர்நாடு விடயத்திலும் நடக்கப் போகின்றது. கடைசியில் பிள்ளையான் தான் அதிலே முழுமையாக அந்த குற்றவாளியாகி சிறை தண்டனை அனுபவிக்க போகின்றார் என்ற கருத்தையும் பலர் வலியுறுத்தி வருகின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன். சேர் எடுக்கல அது கணக்கு கொஞ்சம் வந்த போயிருக்காங்க. நியூஸ் வந்து இதெல்லாம் வாங்கலாம். ஈச்சலாக